தூளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தான் நான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா குக்கர்லேயே நான் காமிச்சேன் இல்லைங்களா, வேக வச்சேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. இப்போ இதில் தாளிச்சாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சாச்சு. இப்போ 2 பச்சை மிளகா தாங்க, அது தூளாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வெங்காயம் நல்லா இந்த பாருங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா தூளாகவே சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுலேயும் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பொட்டேட்டோ வேக வச்சுருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா வதங்கிடும், வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த பொடி மாஸ் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலராக இருக்கும், அதனாலே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.